PCOS அண்ட் PCOD. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தானா இல்லை இது வந்து வேற வேறையா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம்னு தான் சொல்லலாம். ஓவரிக்குள்ள நிறைய சிஸ்ட் வந்து டெவலப் ஆகிறது தான் இந்த PCOD அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தண்ணியும் வெயிலும் பட்டுச்சு அப்படின்னா செடி நல்லா வளரும். தண்ணி ஊற்றுறீங்கன்னா வெயில் வராமல் தடுத்துறீங்கன்னு வச்சுங்க, அந்த செடி சாகவும் சாகாது, வளரும் வளராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் நமக்கு இங்கே அந்த PCOD இருக்கவங்களுக்கு நடக்கும். PCOD இருக்கவங்கனால ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, PCODயை நீங்கள் நேச்சுரலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக இன்ஃபெர்டிலிட்டி தான் போய் முடியும். அதனால் PCOD வருது, அதனால் அன்வான்ட் ஏர் க்ரோத், ஆக்னி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாமே வருது. இது ஃபைனல் ஸ்டேஜ் எங்கே போய் முடியும் அப்படின்னா, மாத்திரையினால் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த எடுக்கிற நேரம் வரையும் சரியாயிட்டு மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வந்து எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடிப்படை உணவு முறையை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இதை நம்ம குணப்படுத்தணும். இப்போ செல் பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் எடுக்கிற தன்மையை வந்து அது குறைஞ்சிரும். அதுக்கு நிறைய நம்ம இன்சுலின் கொடுத்தது ஒரு காரணம். அதுக்கப்புறம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஒரு காரணம். கேன்சராக கூட அவ்வளோ பெரிய ஆபத்தாக மாறுமா? இல்லை, நம்ம அந்தளவுக்கு யோசிக்க வேண்டாம். அவங்க தொடர்ச்சியாக அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses. Apply now. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம இப்போ காமனாக பார்த்தோன்னா வந்து PCOS அண்ட் PCOD இது ரெண்டுமே வந்து சில மக்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இது ரெண்டுமே ஒன்று தான், மேபி பேர் வேற வேற இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு பாதிக்கு மேலே மக்களுக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தானா இல்லை இது வந்து வேற வேறையா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம்னு தான் சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, ஓவரிக்குள்ள நிறைய சிஸ்ட் வந்து டெவலப் ஆகிறது தான் இந்த PCOD அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இது எதனால் வருதுன்னா ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. இது வந்ததுக்கப்புறம் வேறு சில ஹார்மோனல் சேஞ்சஸை இது உண்டு பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் ஏர் க்ரோத்து, அதுக்கப்புறம் ஆக்னி, பிம்பிள்ஸ் வர்றது, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, இல்லைன்னா எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரி மாறி மாறி வரும். அதுக்கப்புறம் வாய்ஸில் ஒரு ரஃப்னஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே அதனோட அறிகுறியாக இருக்குது. ஸோ இது வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மல் மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அந்த ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஓவரியிலேருந்து நமக்கு ஒரு எக்கு மெச்சூர் ஆகிட்டு ஓவிலேஷனுக்காக வரும். ஸோ அப்போது நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகிட்டு வரும். அதில் ஒரு எக் தான் வந்து கம்ப்ளீட் மெச்சூர் ஆகிட்டு ஓவிலேஷனுக்காக யூட்ரஸை நோக்கி போகும். இப்போது மற்ற எக்ஸ் மெச்சூர் ஆச்சு இல்லைங்களா, அது எல்லாமே அப்படியே சுருங்கிடும். ஸோ இதுதான் நார்மல் பீரியட்ஸில் நடக்கிற விஷயம். இங்கே என்ன நடக்குது, இப்போ PCOD இருக்குது அப்படின்னா நிறைய எக்ஸ் மெச்சூர் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த ஃபைனல் மெச்சூரேஷனுக்கு போகாமல் எல்லா எக்ஸுமே மெச்சூர் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் அப்படியே நின்றுடும், சுருங்காமே அப்படியே நின்றுடும். இதுக்கு பேர் என்னென்னா ஃபாலிகுலர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தோட்டத்தில் விதை போடுறீங்க, விதை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணியும் வெயிலும் பட்டுச்சு அப்படின்னா செடி நல்லா வளரும். ஸோ சடனாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறீங்கன்னா வெயில் வராமல் தடுத்துறீங்கன்னு வச்சுங்க, அந்த செடி சாகவும் சாகாது, வளரும் வளராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் நமக்கு இங்கே அந்த PCOD இருக்கவங்களுக்கு நடக்கும். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அந்த ஓவரியில் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால இந்த ஃபாலிகுலர் அரெஸ்ட்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து ஏற்படுது. இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம பிளட்டில் வந்து அதிகப்படியான இன்சுலின் லெவல்ஸ் செக்ரீட் ஆச்சு அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த இன்சுலின் நம்ம உடம்புல அதிகமாக செக்ரீட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சார்ந்த உணவுகள், வெள்ளை அரிசியோ கோதுமையோ மைதா, பேக்கரி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஒயிட் சுகரு, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ், இதில் அதிகப்படியான மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ் இருக்குது. ஸோ அதை சார்ந்த உணவுகளே நம்ம சாப்பிட்ற பழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அடிக்கடி சாப்பிட்றது, மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றது, இதுதான் இன்சுலின் லெவல்ஸ் அதிகம் ஆகிறதுக்கு காரணம். இந்த இன்சுலினால் டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகுது, அதனால் PCOD வருது, அதனால் அன்வான்ட் ஏர் க்ரோத், ஆக்னி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாமே வருது. இது ஃபைனல் ஸ்டேஜ் எங்கே போய் முடியும் அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டியில் போய் முடியும், இது நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலன்னா. இப்போ இருக்கிற ரெகுலர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கொடுப்பாங்க, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மெட்ஃபார்மின், அந்த
டயபெட்டிஸ் கொடுக்குற மாத்திரைங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையும். பீரியட்ஸ் கொஞ்சம் ரெகுலர் ஆகும், ஆக்னி எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இந்த மாத்திரையை வந்து நிறுத்தின உடனே மறுபடியும் அத்தனை சிம்டம்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ரூட் காஸை வந்து ட்ரீட் பண்ணல. ஸோ இதை வந்து வேர்லேருந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அடிப்படையாக ஃபஸ்ட்டு சாப்பிட்ற முறைகளும் சாப்பிட்ற உணவும் மாற்றணும். ஸோ அதிகப்படியான நம்ம கொழுப்பு கொடுக்கும்போது, நார்ச்சத்து உணவு அதிகமாக கொடுக்கும்போது, இது வந்து நம்ம இன்சுலின் லெவல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம குறைக்க முடியும். இன்சுலின் குறைஞ்ச உடனே அந்த டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸ் குறைஞ்சு ஹார்மோனெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும்போது இதை வந்து ஒரு 3லேருந்து 5 மாதத்தில் பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ மாத்திரையினால் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த எடுக்கிற நேரம் வரையும் சரியாயிட்டு மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வந்து எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடிப்படை உணவு முறையை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இதை நம்ம குணப்படுத்த முடியும். அது என்னென்ன ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாமா சார்? இதெல்லாம் சாப்பிட்டா இதுக்கு வந்து நேச்சராகவே நம்ம கியூர் பண்ண முடியும்? ஸோ அதான் நம்ம அதனோட இன்சுலின் லெவல்ஸு குறைக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இன்சுலின் லெவல்ஸ் குறைக்கணும்னா ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற டயட்டு, அதாவது அந்த வெள்ளை அரிசியில் செஞ்ச அத்தனையும், அப்புறம் கடலை மாவில் ஸ்நாக்ஸு, ப்ளஸ் முக்கியமாக வந்து இந்த க்ளூட்டன் என்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால கோதுமையை வந்து முழுமையாக தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மைதா பேக்கரி ப்ராடக்ட்ஸு, சமோசா, பரோட்டா இதில் நிறைய ஈடுபாடு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகும். முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அதிகமாக இருக்கும். ஏன்னா அக்சசிபிலிட்டி டு ஃபுட் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம டயட் எப்படி இருக்கணும்னா ஃபேட் அண்ட் ஃபைபரை ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது தாவரத்துலேருந்து வர ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பாதாம், வால்நட்டு, முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி. அப்புறம் காய்கறி நார்ச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும், குறிப்பாக வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, அதுக்கப்புறம் கோவக்காய், இந்த மாதிரி காய்கறிகள், அதாவது உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற காய்கறியும் கீரையும் சாப்பிடும்போது உங்கள் இன்சுலின் லெவல்ஸ் நேச்சுரலாக குறையும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது கொஞ்சம் அவசியம். எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங், இல்லை ஏதாவது ஒரு கேம்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான வந்து ஒரு முழு காரணமே வந்து ஃபுட்டு தான் மெயின் ரீசனாக இருக்குது. ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் இது மட்டும் நம்ம பண்ணாலே வந்து இந்த இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நோய், அதாவது நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், இந்த 3 தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதில் சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மாவுச்சத்து எடுக்கிற இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஓவர் வெயிட்டு, டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, ஹை பிபி இது அத்தனைக்கும் இந்த ஒரு சில காரணங்கள் தான். என்ன அப்படின்னா மாவுச்சத்து அதிகமாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, சூரிய ஒளி வந்து நிறைய பெண் குழந்தைங்களுக்கு அந்த சன்லைட் எக்ஸ்போஷரே இருக்கிறது இல்லை. அதனால விட்டமின் டி டிஃபிஷியன்சினாலையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கண்டிஷன் அதிகமாகும். அதாவது நம்ம செல் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் எடுக்கிற தன்மையை வந்து அது குறைஞ்சிரும். அதுக்கு நிறைய நம்ம இன்சுலின் கொடுத்தது ஒரு காரணம், அதுக்கப்புறம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி ஒரு காரணம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை பற்றின ஒரு காமனான ஒரு மித்து இருக்கணும் சார். அது மித்தாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இது உண்மையா இல்லை இது ஒரு மித்தா அப்படின்றத நீங்கள் வியூவர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஃபஸ்ட்டு வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி இருக்கவங்கனால ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, பிசிஓடியை நீங்கள் நேச்சுரலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக இன்ஃபெர்டிலிட்டி தான் போய் முடியும். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா மாத்திரை சாப்பிட்டா அதனோட அறிகுறிகள்லாம் சரியாயிடுச்சு, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சு, அவ்வளோதான் இனிமேல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாக ட்ரீட் பண்ணால் மட்டும்தான். அடிப்படையிலேருந்து நீங்கள் உணவு முறையிலேருந்து, சாப்பிட்ற முறையிலேருந்து, சீக்கிரம் தூங்குறதுலேருந்து, அதாவது குறிப்பாக வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரூமில் வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம சன் செட் ஆன உடனே ஸ்க்ரீன் டைம் வந்து ஸ்க்ரீன் பார்க்குறது வந்து குறைக்கிறது நல்லது. ஏன்னா கார்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆச்சு அப்படின்னா அது இன்சுலின் லெவல்ஸையும் கொஞ்சம் அது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஃபோன் பார்க்குறது கூட ஒரு காரணமாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. அதாவது இன்றைக்கி நிறைய பேர் என்ன அப்படின்னா 10 மணின்றது படுக்கிற டைமே கிடையாது. அப்போ தான் வந்து எதாவது சாப்பிட்லாமா, இல்லை ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ எப்போ வந்து நம்ம லேட் நைட்டு ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் வந்து பல நோய்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பாடு முறைகள் மாற்றணும், கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் நேச்சுரலாக சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம வழியை தேடணுமே தவிர நம்ம மெடிசன் சாப்பிட்டோம் மெடிசன் எடுத்து சிம்டம்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பாக அது இன்ஃபெர்டிலிட்டி தான் போய் முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ரொம்ப காமனான விஷயம் இதுதான் என்னன்னா, குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும், கொஞ்சம் ஒல்லியா இருந்தாங்கன்னா வராது அப்படின்ற ஒரு காமனான டாக்மே இருக்கு. ஸோ அதை பத்தி அதாவது இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற யாருக்கு வேணா வரும். Okay. இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கவங்க நிறைய பேர் குண்டாகவும் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒல்லியாகவும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே தவிர குண்டா இருந்தால் தான் வரணும்னு கிடையாது. ஒல்லியா இருக்கவங்களுக்கும் இருக்குது. ஆனால் குண்டா இருக்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லலாம். ஏன்னா இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக ஆகும்போது உங்களுக்கு ஓவர் வெயிட்டு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபேட்டி லிவர், பிசிஓடி எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புள்ள ஒரு பிரச்சனை தானே தவிர எதுவுமே நம்ம தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அது மித்து கிடையாது, அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி குண்டா இருக்கவங்க வந்து இந்த பிசிஓஎஸ் இருந்தால் அவங்களால ஒல்லி ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதும் இருக்கு. அதுவும் உண்மைதானா? அதுதான், குண்டாகிறதும் சரி பிசிஓடியும் சரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதில் நியூட்ரிஷன் இருக்குது, கேலரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அது உள்ளே போயிட்டு என்ன மாதிரி மெட்டபாலிசம் பண்ணுது, எந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அது தூண்டி விடுது அப்படின்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸில் தான் கேலரிஸ் கம்மியாக இருக்குது, அது சாப்பிட்டா தான் நமக்கு வெயிட் குறையும் அப்படின்ட்டு நம்ம நினச்சி அதை சாப்பிட்டோம்னா இன்றைக்கி கார்போஹைட்ரேட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அதிகப்படியாக இன்சுலின் வந்து தூண்டப்படுது. ஸோ இந்த இன்சுலின்ன்றது ஒரு ஹார்மோன். இந்த பர்டிகுலர் ஹார்மோன் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே. ஸோ இது மூலிமா வந்து இன்ஃபர்டிலிட்டி இன்கேஸ் இது வந்து க்யூரே பண்ணலன்னா இன்ஃபர்டிலிட்டி கூட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது கண்டிப்பாக 3லேருந்து 5 மாதத்தில் நேச்சுரலாக க்யூர் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அவங்க வந்து இந்த அடிப்படை உணவு முறை எல்லாம் மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும். பேக்கரி சாப்பாடு எடுத்துப்பேன், இல்லை டீ காஃபி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும், இல்லை எனக்கு இட்லி தோசை எல்லாம் வெள்ளையாக இருக்கணும் இப்படின்ற நினைக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குணப்படுத்துறது. ஸோ அவங்க சொல்கிற டயட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக சுலபமாக சரியாகுது. ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து சிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு கேன்சராக கூட அவ்வளோ பெரிய ஆபத்தாக மாறுமா, இல்லை அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை? இல்லை, நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். அவங்க தொடர்ச்சியாக அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து 98% டிசீசஸ் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சுகர், பிபி, தைராய்டு, பிசிஓடி, ஃபேட்டி லிவர், இதெல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாத்திரை மருந்துன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நிறைய எடுக்கிறதுனால தான், நிறைய மாவுச்சத்து சாப்பிட்றதுனால வர விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம், மாத்திரை மருந்து மூலயமா தீர்வு தேடுறோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா டோன்ட் யூஸ் ட்ரக்ஸ் ஃபார் டயட்டரி டிசீஸ். அதை உணவுனால வந்த ஒரு பிரச்சனைக்கு மருந்து எப்படி தீர்வு கொடுக்கும்? உணவே மருந்து. ஸோ அடிப்படை வந்து நம்ம ஓவர் வெயிட்டுக்கும் சரி, டயபெட்டிஸ், ஐபிபி, அப்புறம் ஜாயின்ஸ் பெயின், பிசிஓடி, ஃபேட்டி லிவர், இது அத்தனைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம கிச்சனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses. Apply now. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.